வியாகுல வியாழனோடு தொடர்புடைய மூன்றாவது மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அப்பம் பிட்குதல். அதாவது ராப்போஜனம், திருவிருந்து, இப்படியெல்லாம் அழைக்கக்கூடிய பஸ்கா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு கொண்டாடின இறுதி பஸ்கா. ராப்போஜனம் எப்படி ஆசரிக்க வேண்டும், அதன் அப்பம் எந்த மாவிலை செய்யப்பட வேண்டும், அதனுடைய ரசம் எப்படி இருக்க வேண்டும், ஒரே பாத்திரத்தில் குடிக்க வேண்டுமா, இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு சபைகளிலே பல பிரிவினையான சிந்தைகள், பல சபைகள் பலவிதமாக இவைகளை அனுசரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த ராப்போஜனத்தின் பிரதானமான நோக்கமாக இயேசு இங்கே எதை நம்மிடத்திலே நினைவு கூற சொல்லி இருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அங்கே அவர்கள் எப்படி உணவருந்தினார்கள்? ஒரே மேஜையில் ஈக்குவலா, அதாவது இயேசு கிறிஸ்து ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோட கூட உட்கார்ந்து என்னோடு சாப்பிடுவான், அப்படிதான் சொல்லி இருக்கிறார். தன்னிடத்திலே வந்த ஒரு பெண்ணிடம் பிள்ளையின் அப்பத்தை நாய்களுக்கு கொடுக்க கூடாது என்று அவர் சொல்லும்போது அந்த தாய் சொல்லுகிறாள், மேஜையிலிருந்து விழும் துணிக்கையை நாய்க்குட்டிகள் நக்குமே என்று. அப்பொழுது இயேசு சொன்னார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. ஆக அங்கே பிள்ளை, நாய்க்குட்டி, நாய் என்று சொல்லக்கூடிய காரியம் அது இயேசுவின் சிந்தை அல்ல, அங்கு சூழ நின்றவர்களின் சிந்தையை அவர் வெளிப்படுத்தினார். ஏனென்றால் அவள் ஒரு புறஜாதி பெண்மணி என்பதால் அவளை ஒரு நாயை போல சூழ நின்றவர்கள் பார்த்தார்கள். அதை உணர்ந்தவராய் அந்த வார்த்தையை அவர் உபயோகித்த போது அந்த பெண் தன்னை அதிகமாய் தாழ்த்தி, நாய்க்குட்டி கீழே விழுவதை நக்குமே, நான் அப்படித்தான் உம்மிடத்திலே வந்திருக்கிறேன் என்று சொன்ன போது, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது என்று அங்கே சொல்லி இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் மனிதனை தனக்கு இணையாக உயர்த்தவே, அதாவது தனக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவை போல மனிதனும் பரலோக தகப்பனோடு உள்ள உறவை பெற்றுக்கொள்ளுவதற்காக, அந்த உறவை புதுப்பிப்பதற்காக, அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு அமர்ந்து ஆளுகை செய்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனை மீட்டெடுப்பதற்காக வந்தார். இந்த ராப்போஜனம் அதன் அடையாளமாக, மிக முக்கியமாக அவர்கள் அனைவரும் இணைந்து ஒரே பாத்திரத்திலே புசித்து, ஒரே அப்பத்தை ருசித்து, ஒரே பாத்திரத்திலே பானம் பண்ணினார்கள். இங்கே யோவான் 6வது அதிகாரத்திலே இதை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அப்பம் பிட்குதலின் மிகப்பெரிய அடையாளமாகத்தான் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். எதற்காக? நீங்க வயர் நிறைய சாப்பாடு தருகிற ஒரு கடவுளாக, உன் சரீர தேவையை பூர்த்தி செய்வதற்காக நான் வரவில்லை, நான் வந்தது ஜீவ அப்பமாக என்னையே உங்களிடம் தருவதற்காக வந்தேன். யோவான் 6:48 சொல்லுகிறது, ஜீவ அப்பம் நானே. அப்படின்னா நான் எங்க சர்ச்சில் போய், அதுவும் மாண்டி தேர்ஸ்டே அன்னைக்கு, பெரிய வியாழன் அன்னைக்கு ராப்போஜனத்துக்கு போய் கால்களை கழுவி ஒழுங்கா ராப்போஜனம் எடுத்துட்டேன்னா நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டேன் என்று நான் நினைத்தேன் என்றால், என்னை பார்த்து நானே கூற வேண்டிய ஒரு காரியம், நீ ஒரு முட்டாள். திருமறை அப்படித்தான் சொல்லுகின்றது. இது வெறும் சடங்குதான், இதில் ஒன்றும் நான் நிறைவேற்றப் போவதில்லை. அதற்காக நீங்கள் திருவிருந்து ஆசரிக்க கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் மிக முக்கியமாக இயேசு நம்மிலே எதிர்பார்ப்பது ஜீவ அப்பமாக அவரை நான் உணவாக உட்கொள்ளுகிறேனா, அதாவது வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம் அவரை நான் உணவாக உட்கொள்ள வேண்டும். பின்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், ஜீவ விருட்சத்தின் கனி ஆதியிலே மனிதன் ஆதாம் ஏவாள் புசிக்க தவறிவிட்டான். அதற்கு முன்பதாக நன்மை தீமை அறியத்தக்க விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்து ஆண்டவரின் கட்டளையை மீறி பாவத்தின் அடிமையாக மாறிவிட்டதினால் ஜீவ விருட்சத்தின் கனியை உண்ணும் பாக்கியத்தை மனிதன் இழந்து விட்டான். அதை பார்த்த ஆண்டவர் அந்த மெய்யான ஜீவ விருட்சத்தின் கனி வானத்திலிருந்து இறங்கி வந்தது, மனிதனை பார்த்து சொன்னது, நானே ஜீவ அப்பம், என்னை புசியுங்கள் என்று. இஸ் ஈக்குவல் டு வேர்ட் ஆஃப் காட். நம்ம அநேக இடத்துல வார்த்தையானவர் இயேசு என்று நாம் திருமறை திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. ஆக நான் உண்ண வேண்டிய ஜீவ அப்பம் ஆண்டவருடைய வார்த்தை. அனுதினமும் இந்த ஜீவ அப்பத்தை புசித்து இந்த ரசத்தை நான் பானம் பண்ணுகிறேனா? இயேசு கிறிஸ்துவின் உடலிலே நான் ஐக்கியமாய் இருக்கிறேனா? அப்படி என்றால் அங்கே நான் தலை அல்ல. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். நம் ஏற்கனவே யூதாசை குறித்து சிந்தித்த போது கூட நான் சொல்லி இருந்தேன். அதே போல கால்களை கழுவுகின்ற அந்த காணொலியிலும் நாம் ஏற்கனவே பேசி இருந்தோம். நான் ஒருவேளை எங்களுடைய சபையில் நான் தான் தலைவர், நான் தான் முக்கியமானவர், எங்க குடும்பம் தான் முக்கியம், இந்த சிந்தையோடு நான் ஒருவேளை இந்த ராப்போஜனத்தை நான் ஆசரித்தேன் என்றால் எனக்கு அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆண்டவர் என்னிலே எதிர்பார்க்கின்ற கிறிஸ்து தன்னிலே வெளிப்படுத்திய தாழ்மையை நான் சொந்தமாக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மிக முக்கியமாக நாம்
இந்த நாட்களிலே மெகா சர்ச்சஸ் இல்லை என்றால் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்சஸ், சிஎஸ்ஐ, இந்த மாதிரி மெயின்லைன் சர்ச்சஸ், இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பத்துக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த வேஃபர் ரவுண்டா ஒரு முட்டாய் மாதிரி இருக்கும்ல, வாயில போட்டா அப்படியே என்ன செய்திடும். அதை ஏன் யூஸ் பண்றாங்கன்னா இட் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி, அவ்வளவுதான். அதாவது யூத கலாச்சாரத்திலே அவர்கள் டின்னருக்கு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் அது. இல்ல ரொம்ப முக்கியமா நம்ம எப்படி சோறு ரொம்ப எப்பொழுதும் நம்ம அதிகமா சோறு சாப்பிட்றோமோ, இல்லைன்னா ஒரு தோசை அரிசி மாவுலே செய்கிற ஒரு பொருளை போல அங்கே கோதுமையிலே செய்யப்படக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த அப்பம். அதை அவர்கள் ஒரே அப்பத்தை பிட்டு அடையாளப்படுத்துகிறார்கள். இங்கே நாம் இந்த நாட்களிலே அந்த வேஃபரை யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது பெரிய சர்ச்சில் ஒரு பெரிய அப்பத்தை செய்து பிச்சு அதிலிருந்து எல்லாரும் எடுக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு சூழல்னால இந்த மாதிரி நம்ம சூழலுக்கு ஏற்ப அதிலே மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். அது தவறு அல்ல. ஆனால் என் மனதளவிலே நான் எப்படி இதை நான் கொண்டாடுகிறேன், இது நிச்சயமாக இட்ஸ் a celebration, a joyful celebration, eternally important celebration. அது வெறும் வியாழன் அன்று மட்டும் நான் கொண்டாடக்கூடிய செலிப்ரேஷன் அல்ல, அனுதினமும் நான் கொண்டாட வேண்டிய கொண்டாட்டம். ஆக இது எப்பொழுது கொண்டாட முடியும் என்றால், இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 12-13 பேர் ஒரே மேஜையில உட்கார்ந்தாங்க. அதே மாதிரி இந்த ராப்போஜனம் இல்லங்கள் தோறும் கொண்டாடப்பட வேண்டும். ராப்போஜனம், அதாவது இந்த கம்யூனியன் ஒரு பெரிய சர்ச்சில் போய் முட்டங்கால் போட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி இப்படி சொல்றது சற்று ஒருவேளை கேட்பதற்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பிச்சைக்காரர்களாக, நாய்க்குட்டிகளைப் போல கீழே விழுந்த துணிக்கைகளை நக்குவதற்காக அழைக்கவில்லை. ஆசாரியர்கள் இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிற்கு நேராக ஜனங்களை வழி நடத்துகிறார்கள். இது திருச்சபையிலே ஒரு சீர்குலைவு என்று தான் சொல்ல வேண்டும். சிஎன்ஐ சர்ச்சஸ்ல, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து இந்த அப்பத்தை பிட்டு சர்வ் பண்றதெல்லாம் வந்து எல்லாருமே அவங்கவுங்க சேர்ஸுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால அது சரியான பெர்ஃபெக்ட். இங்க முட்டு போட்டு கையேந்தி சாப்பிடுறது தப்பு. இதை விட அதுதான் நல்லது. அதை குறித்து நான் அதிகமாக பேசுவதை விட ரொம்ப முக்கியம், இந்த காணொலியின் மிக முக்கியமான நோக்கம் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அவரையே ஜீவ அப்பமாக வார்த்தையை, அவருடைய வார்த்தையை அனுதினமும் புசிப்பது மிக முக்கியம். இரண்டாவதாக, இயேசு சொன்னது போல அந்த அப்பம் பிட்குதல் என்கின்ற ஒரு நிகழ்வை நான் கடைபிடிக்க வேண்டும் என்றால் ஒரு பெரிய சபையிலே சென்று முட்டு போட்டு பிச்சை எடுப்பது போல் நிற்பது அது சரியானதாக இருக்காது. ஆதி திருச்சபை எப்படி இருந்தது என்றால் இல்லங்கள் தோறும் அப்பம் பிட்டார்கள். அப்படின்னா ஒரு 5 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு 10 பேர், ஒரு சிறு கூட்டம், அவர்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் கூட வேண்டும். கூடி ஒரே சிந்தையோடு அந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும், அதை நினைவு கூற வேண்டும். அப்பொழுதுதான் அதிலே பிரயோஜனம் இருக்கிறது. ஆனால் இன்றைய சபைகளிலே, முக்கியமாக மிக பெரும் சபைகள், இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்ல, ஈவன் நான் அங்கம் வைக்கின்ற இந்த சிஎஸ்ஐ சபைகளிலே கூட ஒரு 10 டீம் இருக்கும். சர்ச்சில் எத்தனை பிரிவு? ஒரு 10 பிரிவு, இல்லைன்னா 3 பிரிவு, 4 பிரிவுகள். எல்லாரும் சேர்ந்து அங்க போய் அப்பம் சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது பக்கத்துல இருக்கிறவரை பார்த்து பேசக்கூட அவங்களால என்ன செய்யாது, முடியாது. நான் ஒரு சபையில அங்கம் வைக்கிறேன், அங்கே ஒரு மனிதரிடம் என்னால் பேச முடியாமல் இருக்கிறேன் என்றால் நான் இந்த ராப்போஜனத்தை கொண்டாடி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் ஒருவேளை கால்களை கழுவி இருக்கலாம், நான் அதற்காக உபவாசம் இருந்திருக்கலாம், மிக பயபக்தியோடு அந்த ராப்போஜன நிகழ்வை நான் அனுசரித்து இருக்கலாம். ஆனால் அதை திருமறை கண்ணோட்டத்திலே பார்க்கும்போது, இல்லை என்றால் ஆண்டவர் பார்க்கின்ற கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கும்போது என்னுடைய கடைபிடிப்புகள், என்னுடைய ஆசரிப்புகள் வெறும் சடங்காச்சாரமாகவே மாறிவிடுகிறது. இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற சபைகள் பெரிய கட்டடத்திலே கூடுகின்ற மெகா சர்ச்சஸ் அல்ல. ஆண்டவர் இந்த பஸ்கா பண்டிகையை எருசலேம் தேவாலயத்திலே கொண்டாடவில்லை, ஒரு இல்லத்தின் மேல் வீட்டிலே தனக்கு நெருக்கமானவர்களோடு கொண்டாடினார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எப்படி இன்றைய நாட்களிலே ஸ்கூல்ஸ் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க தவறி கொண்டிருப்பதனாலே நிறைய ஹோம் ஸ்கூல் உருவாகி கொண்டிருக்கின்றதோ, அதே போல இந்த காலத்திலே ஹோம் சர்ச்சஸ், ஹோம்ஸ் சுட் பிகம் சர்ச்சஸ். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் நல்ல திருச்சபையை தேடி நாம் அலைந்து கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த காலத்திலே ஒரு நல்ல திருச்சபையையும் நாம் கண்டுபிடிக்க முடியாது. எனவே ஒவ்வொரு குடும்பமும் நல்ல திருச்சபையாக நாம் மாறினால், நம் குடும்பம் நல்ல திருச்சபையாக ஆண்டவர் தங்கும் இல்லமாக இருந்ததென்றால், அங்கே நாம் இரவிலே ஒரு டேபிள்ல, டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து குடும்பமாக உணவருந்தும் போது ஜபித்து ஆண்டவர் சொன்னதை நினைவு கூர்ந்து நம்ம சாப்பிடுற சோறா இருந்தாலும், சோறும் ஒரு தண்ணியை குடிக்கிறதுமே நீ எப்படி அதை நினைவு கூற முடியும்? எதை? ஆண்டவர் கட்டளையிட்ட அந்த ராப்போஜனத்தை, அந்த திருவிருந்தை நாம் நினைவு கூற முடியும். எனவே இங்கு நான் சொல்ல விரும்புவது, மனிதர்களால் எதையும் நிறைவேற்ற முடியாது, குறையில்லாத எந்த ஆராதனையும்
குறையில்லாத எந்த கொண்டாட்டமும் மனிதர்களால் நிச்சயமாக செய்ய முடியாது. ஒருவேளை இல்லத்திலும் அதை நான் சொல்ற மாதிரி அதை சிறப்பாக அது குறையற்றது என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இந்த நாட்களிலே நாம் நினைவு கூறுகிற ராப்போஜன கொண்டாட்டங்கள் மிக கேவலமாக இருப்பதினாலே அதைவிட இது பெட்டர் என்று நான் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகின்றேன். ஆக ஒரு தனி மனிதனாக முதலிலே ஆண்டவரோடு எனக்குள்ள உறவு, இயேசு கிறிஸ்து என்னிலே எதிர்பார்ப்பது அவரையே நான் போஜனமாக நான் உட்கொள்ள வேண்டும். ஜீவ அப்பமாக அவரை நான் உணவாக உட்கொண்டிருக்கிறேனா? அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே நான் பலப்படுகிறேனா? மோசே அன்று ஜனங்களை எகிப்திலிருந்து கானானை நோக்கி வழி நடத்தும் போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, மனிதன் அவருடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்காகவே தாகத்தோடு பசியோடு அவர்களை வழி நடத்தினார் கானானை நோக்கி. ஆனால் அந்த தாகமும் பசியும் அவர்களுக்கு திருப்தியான போது அது மெய்யான திருப்தியை அவர்களுக்கு கொடுக்காது என்பதை அவர்கள் நினைவு கூறச் செய்தார். காடைகளை உணவாக உண்டும் வானத்து மன்னாவை புசித்தும் அவர்கள் திருப்தி அடையவில்லை. ஆனால் மெய்யான வானத்து மன்னாவாகிய இயேசு கிறிஸ்துவை புசித்தவர்கள் நிச்சயமாக திருப்தி அடைவார்கள். அந்த திருப்தி தேன் கூட்டையும் மிதிக்கின்ற திருப்தி அல்ல, அதிலும் தாண்டிய ஒரு திருப்தி. அதை நான் சிறிது ருசித்திருக்கிறேன், எனவேதான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் ருசியுங்கள். பேதுரு இயேசுவை பார்த்து சொன்னார் அல்லவா, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அவர் பாதம் விழுவோம், அவரையே உணவாக கொள்வோம், அவரையே ரசமாக குடிப்போம், அவரிலே பலப்படுவோம், அவர் வாசம் வீசுவோம், அவர் விரும்பும் விதத்திலே இந்த பண்டிகை நாட்களை கொண்டாடுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.